ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்கள் அருணகிரி. இன்றைக்கி டே 13 நினைக்கிறேங்க. ஆமாம் 13ஆந்தேதி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். வெற்றிகரமாக 13ஆந்தேதி ஆரம்பிச்சிச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த ஒரு கண்டினியூட்டியாக பண்ண மாட்டேன். அது என்னோடய மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இன்றைக்கி 13ஆவது நாளுங்களா, 13ஆவது நாளாக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், வாக்கிங் போயிட்டுருக்கேன், கடைக்கும் போயிட்டுருக்கேன், எதுவும் மிஸ் பண்ணாமல் போயிட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்ருக்கோம், அது வேறு விஷயம். இருந்தாலும் அந்த கண்டினியூட்டி இருக்குல்ல, அது வரைக்கும் ரொம்ப இதாக இருக்குது. போவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட என்னென்ன சோம்பேறித்தனங்கள்லாம் இருக்கோ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாற்றி அதை நம்மளோட சாதகமாக ஆக்க முடியுமான்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் பண்ணுறதெல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய கற்றுக்கணுங்க. கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ தான் இருக்குன்னு நினச்சோம், ஆனால் அது அவ்வளோ இருக்குது. நம்ம 1-2 கிடையாது, ரொம்ப நிறைய இருக்குங்க. கற்றுக்கலாம், போக நிறைய கற்றுக்கலாம், போக நிறைய பழகிக்கலாம். இன்னும் நிறைய யூடியூப் மூலியமாகவும் சரி, நம்ம பிஸ்னஸ் மூலியமாகவும் சரி நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது. இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுவோம். ஆனால் எதுவுமே இன்னும் நான் பார்த்திங்கன்னா இன்னும் முழு மனசாக பண்ணலின்னு தான் எனக்கு தோணிகிட்ருக்கு. இன்னும் முழு மனசாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் இன்னும் பெட்டராக கிடைக்கும். பார்ப்போங்க. கொஞ்சம் நம்மளோட மைண்ட் டைவர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா அந்த லெக் பெயின் அது இது இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இது கொஞ்சம் மிஸ் ஆயிடுது. அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. இதையும் ஒரு காரணமாக சொல்லி இப்போ தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் சொல்கிற இது போன ஆள். அது ஒரு பெரிய கெட்ட போக என்கிட்ட. அது இல்லை இது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லியே ரொம்ப நாளாக ஓட்டிட்டேன். கிட்டத்தட்ட 24 வயசு ஆச்சா எனக்கு. ஆமாம், 2000 பிறந்தேன். அப்போ 24 தானே ஆச்சு. 24 வயசு கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சோன்னே நம்ம 2-3 பிஸ்னஸ்லாம் பண்ணோம். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு நாள் உட்காந்து வரியாக விளக்குறேன். அது எல்லாம் நிறையா ஃபெயிலியர்லேயே முடிஞ்சிச்சு, ரொம்ப பெரிய ஃபெயிலியரில் முடிஞ்சிச்சு. ரொம்ப அணுவும் பட்டோம், அடியும் பட்டோம். ஆனால் இவ்வளோ பட்டும் திருந்தலையே பாஸுங்கிற மாதிரி தான் இன்னும் நடந்துகிட்ருக்கு. பார்ப்போங்க, போக எல்லாம் பழகிப்போம். அதெல்லாம் நம்மளோட பாஸ்டெல்லாம் சொல்லணுமான்னு எனக்கு தோணலை. மேபி ஏதாவது வீடியோவில் நான் சொல்கிற மாதிரி தான் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு புதுசாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி ஆரம்பிப்போம். இப்போ அதான் பண்ணிகிட்ருக்கோம். இதை கண்டினியூ பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். சரிங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. பை. ஆங்க 2 days அவுட்ஃபிட்டி அதே தான். சரி, கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆயிங்க, அது பார்த்தீங்கன்னா இப்போ மதியானம் எடுத்த ஃபுட்டேஜெல்லாம் அழிஞ்சிருச்சு போல் இருக்குது. அது பிக் ஃபைல்ஸ்லாம் ரிலீஸ் இருந்துச்சு, டெலிட் ஆகிடுச்சுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்க்மேன் ஒன்று சேல் ஆகிடுச்சுங்க. பர்க்மேனு ஏற்கனவே அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க, அது ரிட்டன் ஆகிடுச்சு. இன்றைக்கி அதை வேறு ஒரு கஸ்டமருக்கு அமௌண்ட் பேசி முடித்து சேல் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எஃப்ஜெட் வெர்ஷன் 2 ஒன்று இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டு தான் அது, அவருக்கு கேட்டிருந்தாப்புல அவருக்கு நம்ம கொடுத்து அதுவும் 2 வண்டி சேல் ஆகிடுச்சு. 3வது வண்டி பார்த்திங்கன்னா 3வது வண்டி சேல் ஆச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 220 சேல் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி தொட்டுத்திட்ட 3 வண்டி கணக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பரவாயில்ல. இன்றைக்கி நாள் கொஞ்சம் இனிய நாளாகவே அமைஞ்சிச்சு. 10 வண்டி பெருசாக சொல்கிற மாதிரி எடுத்தேங்க. மத்தியானம் ஃபுட்டேஜ் எடுத்தேன், அது எரைஸ் ஆகிடுச்சு போல் இருக்குது. டேட்டட் இதில் போய் பார்க்குறேன், ட்ரஸ்ட் பின்னில். அப்படி இருந்தால் நான் அப்லோட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதுதான் வரும். சரிங்க, எல்லாம் இருக்கிறதா. அது நம்மளது ஸ்டோரேஜ் கம்மி தானே ஃபோனில், அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம எடுக்க முடியாமல் போச்சு. சரிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொண்டு போகிற பார்க்குறேன். நான் சண்டே வெளியே போகிற பிளான் இருக்குது. அப்படி போய் எடுக்க முடிஞ்ச வீடியோஸ் எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் வெளியே ஒரு ப்ராப்பர் vlog ட்ரை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பண்ணுறேங்க. சரிங்க, இன்றைக்கி நாள் இனிதே முடிந்தது. நாளை நாள் நன்றி தொடர
இன்றை நினைத்து நாளை வருகிறேன். பை.